நான் ஜான் சாமுவேல், பிசிக்கல் தெரபிஸ்ட், இந்திய தேசத்திலிருந்து உங்களோடு கூட பேசுகிறேன். முதுகு வலி என்பது மிகவும் ரொம்ப பொதுவாக இந்த நாட்களிலே காணப்படுகின்ற பிரச்சனை இருக்கின்றது. ஏனென்றால் மக்களுடைய வாழ்க்கை முறை, அது மாத்திரமல்ல அவர்களுடைய பிஸியான ஸ்கெட்யூல், அது மாத்திரமல்ல தங்களுடைய உடல் நலனில் அவர்கள் பேணிக்கொள்ள கவனம் செய்ய முடியாதபடி அவர்களுக்கு அநேக காரியங்கள் அவருடைய வாழ்க்கை முறையிலே மாற்றம் என்று பல மாற்றங்களினால் இந்த வழியானது ஏற்படுகின்றது. அது மாத்திரமல்ல தொடர்ச்சியான பிரயாணங்கள், தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட நிலையிலேயே தங்களுடைய பணி நேரத்தின் பொழுது அவர்கள் இருப்பது, இதெல்லாம் முதுகு வலிக்கு காரணம் இருக்கின்றது. இந்த முதுகு வலிக்கு அநேக தீர்வுகள் மருத்துவத்திலே காணப்படுகிறது. மருந்துகள் சாப்பிடுவது, அதே போல பிசியோதெரபி பயிற்சிகளை செய்வது, இன்னும் அறுவை சிகிச்சை முறை என்று பல சிகிச்சை முறைகள் உள்ளன. மிக முக்கியமாக நாம் சில காரியங்களை நாம் தவிர்க்கும் பொழுது, சில காரியங்களை நாம் சரியாக செய்யும் பொழுது, ஆங்கிலத்திலே டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்று சொல்லுவார்கள், இந்த முதுகு வலியை நாம் குறைக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை கீழ் முதுகு பகுதியிலே, அதாவது இடுப்பு பகுதியிலே வலி இருக்கும் என்றால், நீங்கள் இரவிலே படுக்கும் பொழுது முழங்காலிற்கு கீழாக ஒரு தலையினை வைத்து நீங்கள் படுக்கும் பொழுது, அது உங்களுடைய இடுப்பு தசை இன்னும் முதுகு எலும்பு பகுதியிலே, கீழ் முதுகு பகுதியிலே அது ஸ்ட்ரெயினை, அது அதிகமான ஸ்ட்ரெயினை இல்லாதபடி அது குறைத்து உங்களுக்கு நல்ல தீர்வை கொண்டு வர முடியும். அதே போல இந்த முதுகு வலி இருக்கும் நாட்களிலே நீங்கள் அதிகம் குனிவதை, அதே போல அதிக பாரம் தூக்குவதை நீங்கள் தவிர்க்கும் பொழுது நல்ல தீர்வை நீங்கள் காண முடியும். எனவே இந்த எளிய காரியங்களை நீங்கள் செய்து நல்ல நலத்தோடு கூட நீங்கள் வாழும்படி, உங்களுடைய முதுகு வலியிலிருந்து நீங்கள் தீர்வை பெற்றுக் கொள்ளும்படி உங்களுக்கு இந்த காரியங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி.